ஹலோ பிளேயர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கடைசியாக நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயரோட கேம் வந்து எடுத்திருக்காங்க இன்றைக்கி. இவர் வந்து இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இல்லை, கொஞ்சம் பழைய ஆள் தான். ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு பேர் தான். அவங்களால தாங்க இந்தியாவிலே செஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் வந்து நிறைய வருஷம் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய பெருமையை வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அவரை பற்றி இன்னும் பேசிகிட்டே போகலாம். அவங்களுக்காக ஒரு தனி வீடியோ போடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து போடுறேன். இன்னைக்கு வந்து அவரோட கேமை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதான் நம்ம சேனலில் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம். ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க யார் அப்படின்னு. ஸோ சில பேர் தம்ப்நெயிலை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அவர் பேர் தாங்க விஸ்வநாதன் ஆனந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஜோயல் லாட்டியர் அப்படின்னு ஒருத்தர் கூட இவங்க விளாண்டுருப்பாங்க. 1997 ஒரு 27 வருஷம் முன்னாடி விளாண்ட கேம். இவங்களோட கேம்ஸும் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேம்லாம் இல்லை, ஆனால் நடுவில் ஸ்டைலிஷாக ஒரு சூப்பரான ஒரு மூவ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மூவுக்காண்டி நான் இந்த கேமை வந்து சூஸ் பண்ண ஃபஸ்ட் இதை காட்டலாம் அப்படின்னு. வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேமில் ஆனந்த் வந்து ஒயிட் பீசஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஜோயல் லாட்டியர் அப்படிங்கிறவங்க பிளாக் பீசஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ E4 வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு D5, இது பேர் ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் அப்படிம்பாங்க. இதை வந்து எல்லாரும் மோஸ்ட்லி கேப்சர் பண்ணிடுவாங்க. இந்த கேமில் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கு குயின் கிராஸ் பானுங்க. இந்த குயின் மூவுக்கு எப்போவுமே ஒரே ரிப்ளை தான் நிறைய பேர்கிட்ட இருந்து வருங்க. நைட் C3 வந்து வைப்பாங்க. உடனே அந்த குயினை வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி ஒரு மூவ். அதுக்கு குயின் A5, நெக்ஸ்ட் D4, அதுக்கப்புறம் நைட் F6, நெக்ஸ்ட் நைட் F3, எல்லாமே டெவலப்பிங் மூவ்ஸ் தான். அதுக்கு C6, நெக்ஸ்ட் ஒயிட் வந்து பிஷப் C4 ப்ளே பண்ணியிருக்கு. அதுக்கு பிஷப் F5, ரெண்டு பேருமே பிஷப்பை சூப்பராக டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நைட் E5. ஸோ இப்போ பாருங்கள், இந்த நைட்டும் இந்த பிஷப்பும் இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணுங்க. ஸோ அதனால் அந்த ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். சில பேர் வந்து இந்த பிஷப்பை வைப்பாங்க. ஆனால் அப்படி வச்சேன்னா அந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த நைட்டை வச்சு. ஸோ இவருக்கு பிஷப் வந்து வேணும்னு நினச்சிருப்பாங்க போல். அதனால் கேமில் பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு E6 வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோல்ஜரை இங்கே வச்சுருந்தாலும் இந்த டயக்னாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பயங்கர அக்ரெசிவான ஒரு அட்டாக் இங்கே பிஷப்புக்கு G4 வந்து ப்ளே பண்ணுறாங்க. யூஸ்வலி இந்த நேரத்தில் கேஸ்லிங் வந்து போட ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே. அந்த பிஷப்பை வந்து ஓட விடலாம் அப்படின்னு பிளானில் முதல்ல G4 வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா இந்த நைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ இந்த நைட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு நினச்சோன்னா இங்கே குயினும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்னொரு அட்டாக்கர் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியும். அதனால் இவர் வந்து பின் வாங்கி தாங்க ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால் பிஷப் G6 வந்து ப்ளே பண்ணுறாங்க. உடனே H4 வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு நைட் BD7. யூஸ்வலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பிஷப் வந்து ஈஸியாக ட்ராப் ஆயிரும். இந்த பானை வந்து இங்கே வச்சோன்னா ட்ராப் ஆயிரும், எங்கேயும் போக முடியாமல். ஆனால் இந்த சினாரியோவில் அவர் வந்து கொஞ்சம் தைரியமாக இருந்தாங்க. ஏன்னா பிஷப்புக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த நைட்டையும் தூக்க முடியாது, பின்னாடி கிங் வந்து பின்னாக இருக்குது. கிங் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அதை கேப்சர் பண்ணுனா இந்த நைட் வந்து சப்போர்ட்டுக்கு இருக்குது. அதனால் இப்போதைக்கு அவர் அந்த H5 த்ரெட்டுக்கு பயப்படாமல் நைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நைட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குதுங்க. இந்த நைட் கிராஸ் நைட், அதுக்கப்புறம் நைட் கிராஸ் நைட். இப்போ ஒயிட் வந்து அந்த மூவ் ப்ளே பண்ணுதுங்க, H5. அதுக்கு பிஷப் E4. நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணது தாங்க, இந்த நைட்டை வச்சு கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா பின்னாடி கிங் வந்து பின்னாக இருக்குது. ஸோ இப்போ ரூக்குக்கு வந்து அட்டாக் இருக்குது. ஸோ ரூக்கை வந்து மூவ் பண்ணி ஆகணும். ஸோ ரூக் H3 வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிஷப் G2. இது வந்து என்ன பொறுத்தவரை கொஞ்சம் தேவையில்லாத மூவுங்க. ஸோ அவங்களோட கிங்கை கேன்சல் பண்ணி பீசஸ் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணியிருக்கலாம். ஒயிட்டோட கிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக அட்டாக் பண்ணலாம்னு நினச்சி அவங்க அட்டாக்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இந்த பிஷப்பை வச்சு அந்த ரூக்கை மிரட்டுறாங்கிற பேரில் ரூக்கை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரூக் இங்கே வந்ததுனால பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கறத நீங்க வந்து பாருங்க. நெக்ஸ்ட் நைட் B6ங்க. இந்த பிஷப்புக்கு வந்து ஒரு அட்டாக் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிஷப் D3. அதுக்கப்புறம் நைட் D5. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மூவ்ங்க. பிளாக்கு பயங்கரமான அட்வான்டேஜ் வந்து இருக்க போகுது அப்படின்னு மாதிரி நினச்சேன். ஸோ ஆனால் பெருசாக ஒன்றும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ இப்போ வந்து ரூக்குக்கு அட்டாக் இருக்குது. அதே சமயத்தில் இந்த நைட்டும் இருக்குங்க. நைட்டை இன்னும் மூவே பண்ண முடியாது. அதனால் ரூக்கை காப்பாற்றுறாங்கிற பேரில் இந்த இடத்துக்கு வந்து அந்த பிஷப் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணால் கூட பிளாக்குக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து இல்லைங்க. இந்த நைட் கிராஸ் இந்த நைட் வந்து பண்ணலாம். இப்போ இந்த குயின் மேலே வர அட்டாக் இருக்குங்க. அதனால் இந்த பான் கிராஸ் நைட் மூவ் வந்து ப்ளே பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் கூட நம்ம பிஷப்பை சேவ் பண்ணிக்கலாம். அது போக இந்த குயின் கிராஸ் இந்த பான் கேப்சர் வந்து ஒரு த்ரெட் இருக்குது. அந்த த்ரெட் கூட ஒரு பெரிய விஷயம் வந்து இல்லை, பிஷப்பை வச்சு நம்ம பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாலும் ரெண்டு பக்கமும் பான் ஸ்ட்ரக்சர் வந்து ரணக்கொடூரமாக இருக்குது. ப்ளஸ் கிங்கையும் இன்னும் கேன்சல் பண்ணல.
ஸோ பிளாக் வந்து கேஸ்லும் பண்ணிடலாம். ஸோ பான் ஸ்ட்ரக்சரும் செம்மையாக இருக்குது. அதனால் பிளாக் வந்து ஈஸியாக வின் பண்ணிடுங்க. இந்த எல்லா விஷயத்தையும் நல்லா உட்காந்து யோசிச்சுட்டு தாங்க ஆனந்த் வந்து அந்த ரூக்கெல்லாம் ஒன்றும் சேவ் பண்ண தேவையில்லை, நம்ம வேற ஒன்று பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு F3 வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஆனாலும் பிளாக் வந்து ஆசைப்பட்டு இப்போதைக்கு அந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணல. ஃபர்ஸ்ட் பிஷப் B4 வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒயிட் கிங் F2 வந்து ப்ளே பண்ணிருச்சுங்க. எவ்வளோ நேரம்டா என்னை பின் பண்ணி சாவடிப்பீங்க, நான் வந்து மூவ் ஆயிடுறேன், இப்போ எப்படி தான் பின் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க. இப்போ இந்த பின்னோட கவலையும் இல்லைங்க, ப்ளஸ் இந்த பிஷப்பும் ட்ராப் ஆயிடுச்சுங்க. இந்த பிஷப்பை ட்ராப் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து முதல்ல அந்த F3 மூவ் வந்து வச்சாங்க. அதனால இப்போ ரூக் போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிஷப் பீஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இருக்காங்க. இப்போ பிஷப் கிராஸ் C3, அதுக்கப்புறம் அந்த பான் கிராஸ் C3, அப்புறம் குயின் கிராஸ் C3. இப்போ ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ ரூக் B1, நெக்ஸ்ட் குயின் கிராஸ் D4ங்க. இப்போ கிங் வந்து அகைன் பின் ஆயிடுச்சு. ஸோ இந்த பொசிஷனை பார்க்கும்போது பிளாக்குக்கு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒயிட்டோட பொசிஷன் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு, எப்படிதான் இவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து இருந்துச்சுங்க எனக்குள்ள. ஆனா அதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு வந்து பயங்கரமா அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி கேமே ஒரு 4-5 மூவ்ல டோட்டலி சேஞ்ச் ஆயிருங்க. எப்படி ஆகுது அப்படிங்கறத பாருங்க. இப்போ வந்து ரூக் கிராஸ் B7, அதுக்கு ரூக் D8 வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஏன்டா இப்போ வந்து கேஸ்லிங் போட்டிருக்கலாமே, கிங்கை வந்து கொஞ்சம் சேஃப் ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தாங்க யோசித்தேன், கேஸ்லிங் வந்து போட்டிருந்தா ஒரு பெரிய பிளண்டர் வந்து ஆயிருக்குங்க. இந்த பிஷப் கிராஸ் H7 வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. கிங்குக்கு செக் இருக்குது. ஸோ கிங்கை தாங்க மூவ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த டைமில் குயின் வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்கும், குயினை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. இந்த ரீசன்னால பிளாக்கால் அங்கே கேஸ்டில் வந்து பண்ண முடியல. ரூக் D8 வந்து விளாண்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் H6 வந்து ப்ளே பண்ணியிருக்குங்க. இது வந்து ஒரு எப்பிக்கான மூவ். ஸோ இந்த மூவுக்கு பின்னாடி ஒரு ரீசன் வந்து இருக்குது, நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த பான் கிராஸ் பான் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. இப்போ தாங்க ஒயிட் வந்து ஒரு கிரேசியான மூவ் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த மூவுக்காக மட்டும்தாங்க இந்த கேமையே சூஸ் பண்ணேன். அப்படி என்னடா மூவ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிஷப் G6. ஃபர்ஸ்ட் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எனக்கு சரியாக புரியல இந்த மூவ் வந்து எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு. நான் வேற ஒரு மாதிரி காம்பினேஷனில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டான காம்பினேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒயிட் குயின் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ பிளாக் வந்து ஒரு மொக்க பிளேயராக இருந்தாங்கன்னா, ஸோ ஒயிட் வந்து ஏதோ பிளண்டர் பண்ணிருச்சு அப்படின்னு நினச்சி இந்த குயினை வந்து கேப்சர் பண்ணிடும். ஆனால் இப்படி குயினை கேப்சர் பண்ணனா நெக்ஸ்ட் ஒரு செக்மேட் வந்து இருக்குங்க. எப்படிடா செக்மேட் ஆகும், ஒயிட்டோட கிங் தான் கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, செமையான ஒரு காம்பினேஷன் வந்து இருக்குங்க. இந்த ரூக் கிராஸ் பான் வந்து பண்ணி செக் வந்து வைக்கலாம். இங்கே பிஷப் இருக்கு, பிஷப் வந்து கிங்கோட டயகனல்ல இருக்கிறதுனால அது ஓப்பன் செக்காக இருக்கும். ஸோ இந்த ரூக்கை கேப்சர் பண்ணவே முடியாது, இங்கே வெளியிலயும் வர முடியாதுங்க. ஏன்னா இந்த ரூக் வந்து இந்த லைனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால கிங் இந்த ஸ்கொயருக்கு மட்டும்தாங்க போக முடியும். இப்போ பிஷப் கிராஸ் இந்த பான் வந்து பண்ணனா ஆல்மோஸ்ட் கேம் வந்து முடிஞ்சது. இன்னும் ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இப்போ வந்து போக முடியும், இங்கே மட்டும்தாங்க வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த பிஷப் வச்சு வெட்டினா செக்மேட் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், இந்த பிஷப்பையும் கேப்சர் பண்ண முடியாது, ரூக் இருக்குது. ஸோ இங்கேயும் வர முடியாது, இங்கேயும் வர முடியாது, இந்த பிஷப் இருக்குது. இந்த பிஷப் வச்சு இப்படி ஒரு ஸ்டைலிஷான எண்டிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தாங்க ஆனந்த் வந்து அப்போவே இந்த பான் ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணாங்க. சூப்பரான காம்பினேஷனுங்க, எப்படி தான் யோசிச்சாங்கன்னே சத்தியமாக புரியல. ஆனால் ஆப்போசிட்டில் விளாடுறவர் வந்து மொக்கையான ஆள்லாம் இல்லைங்க. ஸோ அவங்களும் பயங்கரமான பிளேயர் தான். அதனால் இந்த காம்பினேஷனை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஈஸியாக. ஸோ கேமில் அவங்க வந்து இந்த குயினை கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை எப்படிடா தடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக யோசிச்சு சூப்பராக ஒரு மூவ் வந்து வச்சுருப்பாங்க. நைட் E7 வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த குயினுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடச்சிருச்சுங்க, இந்த ரூக் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் குயினை கேப்சர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயரையும் ப்ரொடெக்ட் பண்ணிடுதுங்க. இந்த ரூக் வந்து அட்டாக் பண்ண முடியாது, இந்த நைட்டை வச்சு பிளாக் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கொயரை. சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலேயே சூப்பரான மூவ் தான் பிளாக்கும் வச்சிருக்கு. அப்புறம் ஒரு குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. இப்போ இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்குங்க, ஆனாலும் அவங்க வந்து அந்த பிஷப்பை வந்து கண்டுக்கல. ரூக் D3 வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மூவ் எதுக்குன்னா, நீ இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணால் நான் உன்னோட ரூக்கை கேப்சர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்ணுறாங்க. அப்போது நான் ரூக்கை கேப்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு ரூக்கை எடுத்தால் கூட இந்த பிஷப்பை வச்சு கேப்சர் பண்ணிடலாங்க பின்னாடி. அப்படி பண்ணி ஈஸியாக இந்த பிஷப்பை வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ ரூக் D3 வந்து ஒரு செமையான மூவ் தான். அதுக்கு அவர் ரூக் D8 வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூக் எக்ஸ்சேஞ்சும் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பிஷப்பை வந்து பேக் எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து பிளாக் வந்து ரிசைன் பண்ணிருச்சு கேமை. ஏன் ரிசைன் பண்ணிச்சு, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான பவர் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த பிஷப் வந்து ட்ராப் ஆயிடுச்சுங்க.
ஸோ பிஷப் வந்து இங்கே மட்டும்தாங்க போக முடியும். ஸோ அங்கே போனாலும் கிங் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பிஷப் இங்கே வர முடியாது. இந்த பிஷப் வந்து இந்த ஸ்கொயரை பார்த்துட்டு இருக்கு. இதனால இந்த ஒயிட் ஸ்கொயர் பிஷப் வந்து கண்டிப்பாக போயிருங்கிற ரீசன்னால பிளாக் வந்து ரிசைன் பண்ணிருச்சு. ரொம்ப நேரமாகவே பிளாக்குக்கு தாங்க பயங்கரமாக அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஸ்டைலான பிஷப் மூவ்னால கேமே டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே இந்த நைட்டை வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ணியிருக்கலாங்க. ரொம்ப நேரமாகவே கேப்சர் பண்ணாமல் இருந்ததுனால தான் இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சு. இது ஒருவேளை ஃபர்ஸ்டே கேப்சர் பண்ணியிருந்தா கூட பிளாக்குக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்திருக்கும். இல்லை அட்லீஸ்ட் டிராவாவது பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருந்திருக்கும். இந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணி 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு போர்க்களத்தில் சந்திப்போம். நன்றி.